ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீ வரவரமுனிய நமகா. அஸ்மத் குருபியோ நமகா. நம்மாழ்வார் வைபவம், திருவாய்மொழியின் சிறப்பு. ராகம் பிருந்தாவன சாரங்கா. நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம், நாலு வேதம் தனை கொண்டு நாரணனின் அருள் கொள்வோம். நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம், நாலு வேதம் தனை கொண்டு நாரணனின் அருள் கொள்வோம். அரங்கனே செவிமடுத்த அருந்தமிழாம் திருவாய்மொழி, அகிலமும் போற்றிடும் தெய்வ தமிழ் மொழியாம். திருவாய்மொழியின் தனிச்சிறப்பை செப்பிடவும் முடியாதே, பகவத் விஷயம் என்ற புனித தொடர்பு கொண்டதுவே. நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம், நாலு வேதம் தனை கொண்டு நாரணனின் அருள் கொள்வோம். அன்று முதல் இன்று வரை அறைய சேவை தன்னிலே திவ்ய தேசங்களில் தினம் தினம் திருவாய்மொழி சேவிக்கின்றார். இயல் இசை நாடகமாம் முத்தமிழை வளர்த்ததுவே. சுவாமி தேசிகன் தந்த திரவிடோபனிஷத்சாரமும் திரவிடோபரிய ரத்னாவளியும் திருவாய்மொழி சீரை புரக்கும் மணவாள மாமுனிகளின் திருவாய்மொழி நூற்றந்தாதி. அதன் பெருமையை நமக்கு அகில முழுதும் போற்றி நிற்கும். நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம், நாலு வேதம் தனை கொண்டு நாரணனின் அருள் கொள்வோம். மேலே பாக்யஸ்ரீயாகும் மதுரகவிகள் திருவாய்மொழியின் சிறப்பை எப்படி எடுத்துரைத்தார் என்பதை விளக்குகிறது. மதுர கவிகளின் கண்ணினும் சிறு தாம்பிலே தேவு மற்றதியேன் குருகு நம்பி பாவின் இனிசை பாடி திரிவனே என்று குருவே தெய்வம் என்று ஆழ்வார்களில் ஒருவரானார். கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர், எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர், எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே என்ற ஈரடிகளை ஓலையில் ஏற்றி சங்கம் ஏற்றி திருவாய்மொழியும் சங்கத்தமிழே என்பதை மதுரையிலே நிலைநாட்டினார். என்ற ஈரடிகளை ஓலையில் ஏற்றி சங்கம் ஏற்றி திருவாய்மொழியும் சங்கத்தமிழே என்பதை மதுரையிலே நிலைநாட்டினார். நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம், நாலு வேதம் தனை கொண்டு நாரணனின் அருள் கொள்வோம். நம்மாழ்வார் பெருமைதனை நாடறிய பாடிடுவோம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.